டேய், அந்த பொண்ணு கையை பிடிச்சிருத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? அந்த பொண்ணு கையை பிடிச்சிருத்தியாடா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? திரும்ப திரும்ப பேசுகிறீங்க நீ, திரும்ப திரும்ப பேசுகிறீங்க நீ. இப்படி தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. வடிவேல் கம்பெனி மாதிரி தான் இருக்குது. இந்த பத்திரிகைக்காரங்க வந்து ஒரே கேள்வியை வந்து சீமான்கிட்ட கேட்குறது தான். அதுக்கு சீமானை வந்து அதே பதிலை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதும், இப்படியே கேட்டு கேட்டு வந்து நமக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஏதோ இந்த பொண்ணு 15 வருஷமாக போராடிட்டு இருக்கு. அதுக்கு ஏதோ நீதி கிடைக்கிற மாதிரி தோணுச்சு ஹைகோர்ட்டு இருக்க வரைக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் குடிசையை மாற்றிட்டு அங்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அங்கே சுப்ரீம் கோர்ட்னால் என்ன சிவன் கோர்ட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் அரசியல் அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் நீ அரசு அந்த அதிகாரம், பணபலம் இதெல்லாம் வச்சு வந்து மத்திய அரசு சப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலாம்னு சீமான் நினைக்கிறார். ஆனால் வந்து மக்கள் கோர்ட் வச்சு செய்யும்.